ஏது வழி செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் கனிமுதலே, நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு தெய்வமே. எல்லாம் அல்ல திருப்போரூர் முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலும் தர்மயாதீனம் 27வது குருமகா சன்னிதான அவர்களின் குருவர்களாலும் இன்றைய தினம் மங்கையர்க்கரசியார் குரு பூஜையை முன்னிட்டு நாம் அவரை பற்றிய சில செய்திகளை சிந்திக்க உள்ளோம். இந்த நன்னாளிலே திருவருளாலும் குருவர்களாலும் நமக்கு இந்த வாய்ப்பு கிட்டியுள்ளது. 63 நாயன்மார்களிலே 3 பேர் பெண்பார், ஆண்கள் 60 பேர் இருந்தாலும் 3 பெண்கள் சிறப்பித்து கூறப்படுகின்றனர். ஒருவர் காரைக்கால் அம்மையார், 2ஆம் அவர் மங்கையர்க்கரசியார், 3ஆம் அவர் இசைஞானியார். இதில் இன்றைய குரு பூஜை மங்கையர்க்கரசியார் அவர்களுடையது. அவர் சோழ மன்னனின் மகளாக பிறந்தாலும் பாண்டிய மன்னனுக்கு மனைவியாக சென்றவர். நாம் சொல்லுவோம் பிறந்த வீடு புகுந்த வீடு என்று. அதுபோல் சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே தன்னுடைய குடும்பத்தாரின் பெருமையும் சைவ சமயத்தின் பெருமையும் நிலைநிறுத்தியவர். சுந்தர பெருமான் சொல்லுவார், வரிவளையால் மாணிக்கும் அடியேன் என்று சொல்லுவார். தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், மங்கையருக்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் திருக்குலக்கொழுந்து வளைக்கை மாணி செங்கமல திருமடந்தை கன்னி நாடால் தென்னற்குல பழி தீர்த்த தெய்வப்பாவை என்று மங்கையர்க்கரசியாரை பற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கெல்லாம் எடுத்து காட்டுகின்றார். இந்த வரிகளே போதும் அவருடைய பெருமையை நமக்கு சொல்வதற்கு. இதைவிட பெரிய பெருமை என்னவென்று சொன்னால், திருநீற்றின் நலன் விளங்க என்று ஒரு வார்த்தை வருகிறது பன்னிரு திருமுறையிலே. அந்த திருநீற்றின் பெருமையை உலகறிய செய்வதிலே திருஞான சம்பந்தரும் மங்கையர்க்கரசியாரும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறார்கள். மங்கையர்க்கரசியார்கள் தன்னுடைய கணவர் பாண்டிய மன்னன் அரசாண்ட பொழுது அவர் பிற சமயம் பாண்டிய நாட்டிலே பரவுவதைக் கண்டு மனம் வருந்தினார். குலச்சிறை நாயனார் என்பவர் பாண்டிய நாட்டிலே அரசருக்கு மந்திரியாக இருந்தவர். அவரும் அம்மையார் மட்டும்தான் சைவ நெறியிலே ஒழுகி நின்றவர்கள். மற்ற அனைவரும் அரசனை பின்பற்றி சமண நெறிக்கு சென்று விட்டனர். அதனால் வருந்தியவர்கள், எப்படி நாம் மீண்டும் சமண மதத்தை நீக்கி சைவ சமயத்தை இங்கே பரவ செய்ய முடியும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு நல்ல ஒரு செய்தி கிடைத்தது. திருமறைக்காடு என்ற தலத்திலே திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் அற்புதம் நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ, மண்ணினால் வளம் செய் மறைக்காடரோ, கண்ணினால் உனைக்கான கதவினை திண்ணமாக திறந்து அருள் செய்மினே என்று அங்கு பதிகம் பாடி திருநாவுக்கரசர் அடைத்திருந்த கோயில் கதவை திறக்கவும், திறந்திருந்த கதவை சம்பந்தர் பதிகம் பாடி மூடவும் செய்து மீண்டும் மக்களை கோயில் கோபுரவாசல் வழியாக சென்று வழிபட செய்தனர். இந்த சிறப்பையெல்லாம் கேள்விப்பட்ட பாண்டிமாதேவி எப்படியாவது சம்பந்த பெருமானை மதுரை எம்பதிக்கு எழுந்தருளை செய்து மன்னரின் மனத்தை மாற்றி மக்களை மீண்டும் சைவ நெறியில் ஒழுக செய்யலாம் என்று ஒரு நம்பிக்கை கிடைத்தது. அதற்கு மந்திரி குலச்சிறையாரும் ஆதரவாக இருந்தார். அப்பொழுது மந்திரி மூலமாக சம்பந்தர் பெருமானுக்கு செய்தி சொல்லி அனுப்பப்படுகிறது, நீங்கள் எப்படியாவது மதுரைக்கு வந்து எங்கள் அரசியாரின்
ஒரு அன்பை ஏற்று நீங்கள் சைவ மதத்தை மீண்டும் தழுவ செய்ய வேண்டும் மக்கள் அனைவரையும் என்று கேட்டுக்கொண்டார்கள். சம்பந்தரும் அதற்கு ஒத்துக்கொண்டு தலங்களை தரிசித்து நேராக மதுரையம்பதிக்கு எழுந்தருளினார். நமக்கு தெரியும், சம்பந்தர் பாலகர், மிகச்சிறந்த சிறிய குழந்தை, அம்மையார் அரசியார். இருந்தாலும் அந்த பக்தி நெறியிலே அவர்கள் சம்பந்தர் பெருமானை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து நேரிலே சென்று அவரை வரவழைத்தார்கள், எதிர்கொண்டு அழைத்தார்கள். அவரை பார்த்தவுடன் பாண்டி மாதேவிக்கு ஒரு என்ன சொல்வது, ஒரு நம்பிக்கை, எப்படியாவது நம் சைவ சமயத்தை இங்கே மீண்டும் பரவ செய்துவிட முடியும் என்று அவர்கள் எண்ணினார்கள். சம்பந்தர் நேராக மதுரை ஆலயம் சென்று சொக்கநாத பெருமானையும் மீனாட்சி அம்மையையும் வணங்கி அங்கிருந்த ஒரு மடத்தில் இரவு தங்கினார். இதெல்லாம் கேள்விப்பட்ட சமணர்கள் அரசரிடம் சென்று, இதுபோல் சைவ சமயத்திலே ஒரு பாலகன் வந்திருக்கிறான், அவன் சமண சமயத்தை ஒழிப்பதாக சொல்லுகிறார்கள், நீங்கள் அவரை நாட்டை விட்டு அனுப்ப வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் மன்னருக்கு மனக்குழப்பம். ஏனென்றால் வரவழைத்தது பாண்டிமாதேவி, எப்படி அவர் சொல்வது என்று குழப்பத்தில் இருந்தார். அப்போது அரசியார் அவர்கள் அரசரிடம் சென்று, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எந்த மதம் உங்களுக்கு சரி என்று படுகிறதோ இறுதியில் நாம் தீர்ப்பு சொல்லிக் கொள்ளலாம், இப்போது நீங்கள் அதை பற்றி சிந்தனை விடுங்கள் என்று அரசருக்கு ஆறுதல் கூறினார். அப்பொழுது அன்று இரவு, ஆனால் அரசியாருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. எப்பொழுது அரசிடம் இவர்கள் குறை சொல்லினார்களோ அப்பொழுது சம்பந்தருக்கு ஏதாச்சும் தீங்கு செய்வார்கள் என்று அவர்கள் சந்தேகப்பட ஆரம்பித்தார்கள். அதன்படியே நடந்தது. அன்று இரவே சம்பந்தர் தங்கியிருந்த மடத்திற்கு சமணர்கள் தீ வைத்து கொளுத்தினர். சம்பந்தர் ஞான குழந்தை, அவர் அதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. அவர் ஒரே வார்த்தை சொன்னார், செய்யனே, திரு ஆலவாய் ஐயனே, அஞ்சல் என்றவர் செய்யனை, பொய்யராம் அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியருக்காகவே. அதாவது நீங்க நல்லா இந்த பாடலை ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும். அந்த கடைசி வார்த்தை, பையவே சென்று பாண்டியருக்காகவே. இப்போ நம்மளை ஒருத்தர் நெருப்பு வச்சு நம்ம இருக்கிற இடத்த கொளுத்துறான்னு நமக்கு கோபம் வரும், அவனை எரிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படி இல்லை, அப்படி நமக்கு தீங்கு செய்தாலும் மெதுவாக, பைய என்றால் அந்த பாண்டிய நாட்டு பக்கம் இருக்க வழக்கம் என்னென்றால் மெதுவாக வா என்று சொல்வதற்கு பையவா அப்படி என்று சொல்லுவார்கள். பைய என்றால் மெதுவாக, பையவே சென்று மெதுவாக போயிட்டு நீ பாண்டிய மன்னனை போய் சேரு. ஏன்னா அவர் மங்கையர்க்கரசியாரோட கணவர். நாம் யாரையும் அழிக்க வரவில்லை, அவரை மாற்ற வந்திருக்கிறோம். நீ போய் அவரை கொல்லு என்றால் அந்த தீ அவரை அழிச்சிட்டு இருக்கோம், அரசரை அழிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் அதுக்கு நம்ம மனத்தோட பெருமைக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. அதனால என்ன சொன்னார்னா, பையவே சென்று பாண்டியருக்காக வென்றவனே. இதை கேள்விப்பட்ட மங்கையர்க்கரசியார், ஆஹா, குழந்தையை நாம் தனியாக விட்டு விட்டோமே என்று சொல்லிட்டு பதறி அடித்துக் கொண்டு ஆட்களை அனுப்பி அவர் எப்படி இருக்கிறார் என்று விசாரிக்க, அதற்குள் செய்தி இதுபோல் செய்து விட்டது. சம்பந்தர் அவர் பதிகம் பாட அந்த நெருப்பு அரசருக்கு வெப்பு நோயாக மாறியது. அரசருக்கு சுரம், இப்போ நம்ம சுரம் சொல்றதுதான் வெப்பு நோய். சுரம் அவரால் தாங்க முடியல. அப்போது அரசியார் சொல்கிறார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், சம்பந்தர் வந்திருக்கிறார், அவர்கள் உங்களுக்கு திருநீர் அளித்து இதை குணப்படுத்துவார் என்றது அங்கிருந்த சமணர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர்கள் அப்படியெல்லாம் ஒரு குழந்தை பண்ணிட முடியாது, அப்படி என்ன இருக்கு அந்த விபூதியில், நாங்கள் இதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்போ நீங்கள் நோயை தீருங்கள். உடனே சொன்னார், சரி, நாளை சம்பந்தரை அரண்மனைக்கு வரவழைப்போம். ஒரு பகுதி அரசருக்கு சம்பந்தரும், மறுபகுதிக்கு சமணர்களும் அவர்களுடைய முறையில் வைத்தியம் செய்யட்டும். எந்த பகுதி தீர்க்கிறதோ அவர்களுடைய பெருமையை நம்ம ஏற்றுக்கொள்வோம் என்று பேசினார்கள். ஒத்துக்கொள்ளப்பட்டது. மறுநாள் காலையில் சம்பந்தர் வந்தார். சம்பந்தர் வந்த உடனே ஒன்றும் பண்ணலை. அவங்க சமணர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மயிர் பீலி வச்சார்கள். அதை மன்னர்கள் உடலில் தடவி கொடுத்தார்கள். ஏன்னா அவரோட வைத்திய முறைகள் அந்த மயிர் பீலியில் தான் இருக்கும். அதை தடவி கொடுத்தார்கள். அந்த நம்ம சொல்லுவோம், ஒரு என்ன சொல்லுவோம், எண்ணெய் அப்படி சொல்லுவோம், அந்த எண்ணெயை தடவி பார்த்தார்கள். ஒன்றும் நடக்கலை. இந்த பக்கம் சம்பந்தர் ஒன்றும் பண்ணலை. விபூதி எடுத்தார், அரசன் மேல் பூசினார்.
முடிஞ்சு போச்சு. அவர் என்ன சொல்றாங்க பாருங்க, ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயன் திருநீற்றை. யாரு இது? என்னோட திருநீர் இல்லை, அந்த சிவபெருமானுடைய திருநீர், ஆலவாயன் திருநீர். போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன். பூசுனது யாரு? ஞான சம்பந்தன். தேற்றி தென்னன் உடல் உற்ற, தென்னன்னா பாண்டிய மன்னன், தென்னன் உடல் உற்ற தீப்பின்யாயின தீர, அவனுக்கு வந்து அந்த வெப்பு நோய் தீர்வதற்காக சாற்றிய பாடல். இப்ப நான் அந்த பாடல் பாடினேன் இல்லையா, விபூதியை பூசி அவருக்கு தீர்ந்துடும், நீங்கி விட்டது. அவருடைய மன்னனுடைய ஒரு பகுதி உடல் தீர்ந்து விட்டது. அரசியார் சொன்னார், அரசே, 2ஆம் பாகத்தையும் சம்பந்தரை அந்த விபூதியை தீர்க்க நீங்கள் அனுமதி தர வேண்டும். ஏன்னா ராஜாவை யாரும் டக்குன்னு தொட்டுற முடியாது, அனுமதி இல்லாமல் நம்ம யாரும் தொட முடியாது. ராஜாவுக்கு இப்பதான் கொஞ்சம் நம்பிக்கையே வருது. ஸோ ஒரு பகுதியை அந்த குழந்தை நீக்கிடுச்சுன்னா இன்னொரு பகுதியை அந்த குழந்தை நீக்கும். ஏன்னா அவங்களால நீக்க முடியல, சமணர்களால் நீக்க முடியல. சரி, என்ன பண்ணாங்க, நீங்க வாங்க. சம்பந்தர் இந்த பக்கமும் வந்து விபூதியை பூசினார். ராஜா நின்றுட்டார், சுத்தமா விலகிடுச்சு. விலகிட்டு எழுந்து நின்றார். இதுக்கு அர்த்தம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த நின்றார்ன்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை இங்க. எப்படின்னா, மங்கையர்க்கரசியோட கணவர் பாண்டிய மன்னரின் பெயர் பூன் பாண்டியன். ஏன்னா அவருக்கு ஒரு உண்மையான பெயர் வேறு. பூன் பாண்டியன் ஏன் என்ற பெயர் வந்தது என்றால், அவர் வளைந்த முதுகை உடையவர், அதனால் அவருக்கு சற்று கூன் விழுந்திருக்கும். அதனால் பூன் பாண்டியன் நம்ம கேள்விப்படுவோம். கோப்பரகேசரி, பராந்தகன், ஆதித்தன் தலை கொண்ட சோழன், பாண்டிய மன்னன் அப்படின்லாம் ஒரு பட்ட பெயர் கொடுத்து அரசர்களை சொல்லுவோம். அதுபோல் பாண்டிய மன்னருக்கு பூன் பாண்டியன் என்ற ஒரு பெயர் உண்டு. ஏனென்றால் அவருடைய முதுகு பூன் விழுந்து இருக்கும். இப்போது சம்பந்தர் அவர் மீது விபூதியை தடவியவுடன் மன்னருடைய நோயும் தீர்ந்தது, வளைந்த முதுகும் நிமிர்ந்தது. அன்று முதல் அரசன் நின்ற சீர் நெடுமாறன் என்று பெயர் பெற்றார். ஸோ பாண்டிய மன்னரோட பெயர் வந்து நின்ற சீர் நெடுமாறன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய கல்வெட்டில் உண்டு, பூன் பாண்டியனும் உண்டு, நின்ற சீர் நெடுமாறன் என்ற பேரும் உண்டு. நம்ம வந்து நாயன்மார்கள் வரலாறு படித்த உடனே இதை கதை விட்டுருக்காங்கன்னு நினச்சிருக்கலாம். இது எல்லாம் நடந்தவைகள். நம்ம கிட்ட இருக்க ஆதாரங்களில் சில அழிந்து விட்டன. இப்போ நம்ம இருக்க திருமுறைகளே வந்து முழுசும் கிடைக்கல நமக்கு. அரசன் போய் சிதம்பரத்தில் பார்க்கும்போது செல்லரித்து போகப்பட்டதில் மீதியைத்தான் நாம் கொண்டு வந்திருக்கோம். இப்பவும் பார்த்தீங்கன்னா சில பதிகத்தில் சில பாடல்கள் இருக்காது. 7ஆம் பாடல் விடுபட்டுள்ளது, 10ஆவது பாடல் விடுபட்டுள்ளது இருக்கும். இப்பவும் சைவ திருமுறையில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தேவாரங்களில் இந்த மாதிரி விடுபட்டது உண்டு. கடந்த 100 ஆண்டுகளில் கிடைத்தவர்களும் உண்டு. கடந்த 100 ஆண்டுகள் 2 தலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. புது திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் திருவிடைவாயும் திருக்கிளியனூரும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புதிய, ஆனால் இன்னமும் 100 வருஷம் இன்னும் புது தேவார பாடல் தலம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, அதுவும் பழசு. 276 தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள். அதில் மதுரை என்பது முக்கியமானது. அங்கே தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை என்பது மிக புராதனமான 3000 ஆண்டுகள் பழமையான தொன்மை வாய்ந்த ஒரு நகரம். சங்க இலக்கியங்கள், முதல் சங்க இலக்கியத்திலேயே இடம்பெற்ற கோயில் எது என்று சொன்னால் மதுரை ஆலவாய் தான். அப்போ அதுக்கு பேர் ஆலவாய். அதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேர் மாறி மதுரை, அப்புறம் மதுரா அப்படின்னு இங்கிலீஷ்காரன் பேர்லாம் பார்த்தீங்கன்னா மதுரா அப்படின்னு இருக்கும். இது வந்து வடமதுரை, தென்மதுரை, அங்கே அந்த பக்கம் இருக்கிறது வடமதுரை. அந்த மாதிரியான ஒரு பிரிவுகள் இருக்கிறது. இப்பொழுது சம்பந்தர் வந்து 2 பக்கம் விபூதி பூசி அரசனை எழுந்து நடமாட வைத்து விட்டார். இப்பொழுது அரசருக்கு கொஞ்சம் நம்பிக்கை. ஆனால் அவங்க விட்டுருவாங்களா? இல்லை, இந்த குழந்தை ஏதோ மந்திரம் பண்ணிட்டான், அவங்கள வந்து இது மாதிரி பண்ணிட்டான், ஜுரம் போனால் கூட பரவாயில்ல, என்னடா இத்தனை வருஷம் முதுகு வளைஞ்சிருந்த அரசனை நிற்க வச்சிருக்காரு, ஸோ இவரோட பெருமையை நம்ம ஏற்றுப்போம் அப்படின்லாம் ஒன்றும் அவங்களுக்கு அந்த சிந்தனையே வரல. அவங்களுக்கு என்னென்னா, இத்தனை வருஷம் நம்ம இருந்தோம், நம்ம இடத்த பிடுங்கிறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கானே, இருக்க இடம் கொடுத்தா மடத்தை பிடிச்சான்ற மாதிரி சொல்லுவோம். ஆக்சுவலி அந்த மடத்துக்கு வந்த சம்பந்தர் தான் இன்னைக்கு அந்த சைவத்தினோட இருப்பை வந்து அங்கே நிலைநிறுத்தினார். இன்னமும் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க மடத்துக்கு பேர் திருஞான சம்பந்தர் மடம் தான் பேர். மதுரை ஆதீனத்துக்கு திருஞான சம்பந்தர் மடம் என்று பெயர் உண்டு. நமது குருமுகா சன்னிதானத்தோட பெயர்லேயே பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்தன் வரும். திருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய மாசிலாமணி பரமாச்சார சுவாமிகள் தான் வரும். ஆனால் திருஞான சம்பந்தர் என்றது சைவம் தழைக்க வந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கல. சரி, இன்னும் இது ஒன்றுக்கு போதுமா, இன்னும் இருக்கு, இன்னொரு நாங்கள் போட்டி வைக்கிறோம், அனல்வாதம் புனல்வாதம் செய்யணும். சரி, ஒத்துக்கினார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய பாடல்களை எழுதி நெருப்பில் எடுக்கிறோம், அந்த குழந்தை எழுதின பாடலையும் நீங்கள் நெருப்பில் போடுங்க, எது வருதோ அதுதான் ஜெயிச்சவங்கன்னாங்க. இவங்க என்ன நெருப்பில் போட்டோன்னே பொசிங்கிடும். ஏன்னா நெருப்பு நம்ம கண்ட்ரோலில் இல்லை, பொசிங்கிடுன்னு நினச்சாங்க.
சம்பந்தர் கவலையப்படலை. திருநள்ளாற்றில் எழுதின போகமாத்த பூன்முளையால் என்ற பதிகத்தை அந்த நெருப்பிலே இட்டார். அவர்கள் இட்ட ஓலை எரிந்து விட்டது. சம்பந்தருடைய பதிகம் எரியாமல் நின்றது. அதனால்தான் போகமாத்த பூன்முளையால் என்ற அந்த பதிகம் இன்றும் பச்சை பதிகம் என்று வழங்கப்படுகிறது. ஏன்னா நம்ம சொல்லுவோம் பச்சை புல் எரியாது அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ஓலை பச்சை பதிகம் பண்ணுறதுனால அது எரியாமல் தப்பித்தது. ஸோ அதனால் நம்ம வெற்றி போயிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க அப்படியும் ஒத்துக்கல. நம்ம எப்பவுமே சொல்லுவோம் ஒரு அடி அடித்தா கிடையாது, 3 அடி வாங்கினா திருப்பி அடி பண்ணுற மாதிரி 3ஆவதுக்கும் திருப்பியும் புனல்வாதம். புனல்வாதம் என்பது நீரில் செய்கின்ற ஒரு வாதம் சொல்ல முடியாது, அது ஒரு நிகழ்ச்சி. சம்பந்தர் எழுதின பதிகங்களை நீரிலே இடுவோம், வைகை ஆற்றிலே இடுவது. அமணர்கள் எழுதிய பாடல்களை, அவர்களுடைய கொள்கைகளை எழுதிய ஏடுகளை வைகை ஆற்றிலே விடுவது. எந்த பதிகம் மேலெழுந்து வருகிறதோ அவர்களை வெற்றி பெற்றார். பார்த்தார் ராஜா, இவங்க திரும்பவும் போட்டி வச்சுருந்தா இது முடிவே கிடையாது. இந்த தடவை முடிவு தெரிஞ்சதுன்னா யார் வெற்றி பெறுகிறாரோ அவர்களே முழுமையான வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டார் ராஜா. அந்த தடவை இன்ட்ரெஸ்ட் நெடுமாற நாயனார் சொல்லிட்டார். அதனால என்ன பண்ணோம்னா 2 பேரும் அந்த ஓலைகளை எழுதி வைகை ஆற்றிலே ஏடுகளை இட்டனர். அந்த ஏடு போய்கினே இருக்கு. திரு ஏடகம் அப்படின்ற ஊர் இருக்கு மதுரை பக்கத்தில், சோழவந்தான் பக்கத்தில் திரு ஏடகம் இருக்கு. ஏடகநாதர் அங்கே 2 அம்பாள் சன்னதி இருக்கு, 2 சாமி இருக்கும், 2 கோபுரவாசப்படி உண்டு அந்த கோயிலுக்கு. நீங்கள் போனீங்கன்னா சாலைக்கு இந்த புறம் கோயில், இந்த புறம் வைகை ஆறு கோயில் இருக்கும். அந்த ஆற்றுல திரு ஏடகம் வந்தவொடனே அந்த பதிகம் திரும்ப திரு ஏடகம் திரும்பின 7 திரும்பின இடம் ஏடகம், 7 கரையேறிய இடம் திரு ஏடகம். சம்பந்தருக்கு கரையேறிச்சு, சமணர்களது தண்ணியோட போயிடுச்சு. ஆற்றுல போட்டால் கிடைக்குமா? போயிடும். சம்பந்தர் பார்த்தீங்கன்னா அது ஞான குழந்தை இறைவனை நம்பி பாடியது. கடவுளை தான் நம்ம சொல்லுவோம், கடவுள் நம்பிக்கைன்னு சொல்கிறோம், நம்மளுக்கு தான் கடவுள்னு சொல்லுவோம். அதுதான் விஷயம். நம்பாதவங்களுக்கு கல், நம்பினவங்களுக்கு கடவுள். அதேபோல் நம்புறவங்களுக்கு தான் அந்த ஏடு மேலே வந்தது. அவர்கள் கடவுளை நம்பாமல் தங்களை நம்பியதால் அந்த ஏடு ஆற்றோடு அடித்து சென்றது. கரையேறியவுடன் அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவும் அந்த ஏடு கரையேறிய நிகழ்ச்சி அங்கு ஒரு நடத்தி காட்டப்படுகிறது, ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி காட்டப்படுகிறது. இதனால் விப்பு நோயை தீர்த்தார், அனல்வாதம் வெற்றி பெற்றார், புனல்வாதம் வெற்றி பெற்றார். இப்பொழுது ராணியார் கேட்டார் அரசனை, சுவாமி ஞான குழந்தை நமக்கு எந்த சமயம் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் நீங்கள் சைவ சமயத்தை தழுவணும், நீங்கள் தழுவினாதான் மக்கள்லாம் சைவ சமயத்துக்கு மாறுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அரசனும் அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் சைவ சமயத்திற்கு திரும்பினான். அருமையான ஒரு பதிகம் இருக்கு. பரந்தெழுந்த சமன் முதலாய் பரசமய இருள் நீங்க சிவந்தழு திருநீற்றின் நெறி விளங்க அறந்தை கெட புகழியற்போன் அமுது செய்த திருமுலைப்பால் தந்தருள சிவகாம சுந்தரி. அதாவது திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தாங்களாம் அம்பாள். அப்போ அவர் என்ன பண்ணார்னா, அதனால் அந்த ஞானப்பால் குடித்து வந்த ஞானத்தினால் பிற சமயத்தவரை அவர் தோற்று ஓட செய்தார். அதனால தான் சம்பந்தருக்கு பரசமய கோளரின்னு ஒரு பேர். இப்போ பாண்டிமாதேவியோட ஆதரவோட, குலச்சிறை நாயனாரோட உதவியோட மதுரையிலே மீண்டும் சைவம் தழைக்க தொடங்கியது. இப்போ சம்பந்தர் அடுத்த ஊருக்கு போய் ஆகணும். உடனே ராணி சொல்கிறாங்க, ராஜா சொல்கிறார், நாங்களும் உங்கள் கூடயே சைவ மதத்தை பரப்புகிறோம். இல்லை, நீங்கள் இங்கே தான் இருக்கணும். மீண்டும் மதுரையில் நீங்கள் ஆட்சி புரிந்து சைவ சமயத்தை ஓங்க செய்து மீண்டும் நீங்கள் நல்லாட்சி செய்து வர வேண்டும் சம்பந்தர் கேட்க அவர்கள் ஏற்றுக்கொண்டு மதுரையிலே சைவ நெறியை தழைக்க செய்தனர். சம்பந்தர் அழகாக சொல்கிறார், மங்கையர்க்கரசி பலவர்கோன் பாவை பரிவளை கண் கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாளொரும் பரவ பொங்கல் ஒருவன் பூநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாயது. அதாவது மதுரையே பாண்டிமாதேவி பேரை வச்சு சொல்றார். அப்போ அந்த அளவுக்கு அவங்க அந்த சமய நெறியிலும் சைவ நெறியிலும் ஒழுகி சைவ சமயத்தை வளர்த்தார்கள். இன்றைய மங்கையர்க்கரசியார் குரு பூஜையிலே இத்தனை நேரம் நாம் மங்கையர்க்கரசியார்களை பற்றி சிந்தித்து இறைவனுடைய அருளை பெற்றோம். இதற்கு உறுதுணையாக அந்த அன்பர்களுக்கும் தர்ம யாதினம் 27வது குருமுக சன்னிதானங்களின் குருவர்களையும் எல்லாமல்ல சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் வைத்தியநாத சுவாமியின் திருவருளையும் வணங்கி
உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வான்மழை வளாது பெய்க, மலைவளம் சிறக்க, மன்னன் கூர்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நெற்றமல் வேலி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி வதையே மகாதேவ. நன்றி.